இந்த வீடியோவில் பைத்தானில் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் பைத்தான் லூப்ஸை எப்படி மாஸ்டர் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஸ்டார் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னை வந்து நம்மளால் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியே நம்மளால் கொண்டு வர முடியும். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு பைத்தான் லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லூப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நமக்கு லூப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து செய்கிறதா வந்து லூப்ஸ். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வைல் லூப்னு சொல்லிட்டு 2 லூப் இருக்குது. இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறது ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைத்தான் கிராஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். அதை டீட்டெயிலாக வந்து வைப் கோடிங் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பைத்தான் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் கிராஷ் கோர்ஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ் என்ன? சின்டாக்ஸ்னால் அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் ஒரு வேரியபிள் மேபி ஐன்னு எடுத்துக்கலாம். இன் நம்ம ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கணும். ஸோ மேபி ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே, எவ்வளோ ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 ரோஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ எனக்கு 5 ரோஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ ரேஞ்ச் வந்து யூஸ்வலாக வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் நம்ம எவ்வளோ நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு ஒரு முன்னாடி நம்பர் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 5ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 0லேருந்து 0, 1, 2, 3, 4 தான் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனக்கு வந்து 5 வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1லேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து 6ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் போட்டேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 5 நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து 5 தான், பட் அந்த கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த கவுண்ட் வந்து நமக்கு சேமாக இருக்கும், பட் இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு மாறுபடும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை மேக் ஷூர் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லெவல் லூப்பை வச்சு நான் இந்த மாதிரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா என்னால் சிங்கிள் லெவல் லூப்பை வச்சு இந்த ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும்தான் வரைய முடியும். இதை நான் உங்களுக்கு இப்போ லைவாக உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் டியூட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த pythontutor.com போயிட்டு பைத்தான் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி நமக்கு ஒரு பைத்தான் கோட் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிங்கிள் ஃபார் லூப் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம 1லேருந்து ஆரம்பிக்கலாம், அல்லது நம்ம டைரெக்டாக நம்ம கொடுக்குறதுனால கொடுக்கலாம். ஸோ டைரெக்டாக வந்து எனக்கு இத்தனை நம்பர் ரன் ஆகும் அப்படின்னா 0லேருந்து எடுத்துக்கும். ஆனால் எனக்கு 1லேருந்து தேவை அப்படிங்கிறதுனால நான் 1 எடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கு 5+1 நான் போட்டுக்கிறேன். லைக் 5 ரோஸ் இருக்கு இல்லையா. ஸோ 5+1 போட்டுக்கிறேன். இன்னும் நம்ம பெட்டராக இது வேணும் அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளை கூட நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு வே ஆஃப் ரைட்டிங் கோட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பிரிண்ட் இந்த ஸ்டாரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸ்டாரை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து நெக்ஸ்ட் இப்போ ரோ ஈக்குவல் டு 5 இருக்கா, இதுதான் நம்மளோட கோடு. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் நம்மளோட கோடு வந்து இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து நான் விஷுவலைஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே இந்த ஆரோ பாருங்கள், எனக்கு இங்கே வந்துருக்கு 2வது லைன் வந்துருக்கு. ஸோ ரோ வந்து 5ன்னு சொல்லிட்டு எனக்கு சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபார் லூப்போட ஃபஸ்ட் லைனுக்கு வரோம். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா i = 1ன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ ஐங்கிறது இந்த நம்ம கொடுக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து டேட்டாவை இங்கே எடுத்துகிட்டு நம்ம ஐக்கு வந்து வேல்யூ அசைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து எனக்கு லாஸ்ட் எக்ஸிக்யூஷன் இங்கே இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் எனக்கு ஃபார் லூப் போகுது. ஏன் ஃபார் லூப் போகுது அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு எப்போ முடியுதோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆனது மறுபடியும் வந்து ஃபார் லூப்புக்கே மறுபடியும் போயிடுச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஐயோட வேல்யூ எனக்கு 2ன்னு மாறிடுச்சு. ஸோ எனக்கு 2வது தடவை எனக்கு இந்த ஸ்டார் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது அப்படியே எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பட் எனக்கு ஒரே லைனில் மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்டார்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரே லைனில் மட்டும்தான் வரும். ஸோ இது எனக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எனக்கு 12 ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பைத்தான் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே, பட் இப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்ன, நம்மளோட இன்டர்வியூ கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்டார் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கான லாஜிக்கை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ரைட், இந்த லாஜிக் என்ன அப்படின்னா எனக்கு ரோ இருக்குது, அந்த ரோவோட கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஸ்டார்ஸ் டிஸ்பிளே ஆகணும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு ஒரு ஸ்டார் இருக்கணும். ஓகே, செகண்ட் ரோவில் எனக்கு 2 ஸ்டார் வேணும். இதே மாதிரி எனக்கு 5th ரோ போகும்போது 5 ஸ்டார் 5 ஸ்டார்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்செப்ட். ஓகே, அப்போ இது வந்து என்னோட சிங்கிள் லெவல் லூப் வச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு தான் நம்ம என்ன தேவை அப்படின்னா நமக்கு வி நீட் நெக்ஸ்ட் லெவல் லூப். ஓகே, அதாவது ஒரு லூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவை கண்ட்ரோல் பண்ணுறக்கு, இன்னொரு லூப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கு எனக்கு தேவை. அப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஐ போட்டேன் இல்லையா, இதே மாதிரி அடுத்து இந்த லூப்புக்குள்ளே ஃபார் ஜேன்னு சொல்லிட்டு இன்னொரு லூப்பை நான் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகும்னா இந்த ஐ வரைக்கும் ரன் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து 1ன்னு இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டார் வரும், நெக்ஸ்ட் டைம் ஐ வந்து 2ன்னு இருக்கும்போது எனக்கு 2 டைம் டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்பேஸ் வரக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கோட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம அந்த கோடை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் இந்த கோடை எடிட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம இங்கே வந்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு லூப் நமக்கு முடிச்சாச்சு. இப்போ 2வது லூப் வேணும் இல்லையா? ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ. அப்போது ஐ அப்படிங்கிறது எனக்கு எந்த டேட்டா இருக்கோ, என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் எனக்கு இந்த 2வது லூப் ரன் ஆகணும். அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஸ்டார். சரி, இதை நான் டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் நிறைய ஸ்டார்ஸ் டிஸ்பிளே இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரே லைன்லேயே எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் இந்த லூப்பில் நான் முடித்ததுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா லைனை வந்து நான் க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த லூப் முடிஞ்சதும் நான் ஒரு சிம்பிள் ஒரு பிரிண்ட்டை வந்து கொடுக்குறேன். இந்த பிரிண்ட் என்ன பண்ணால் எனக்கு ஒரு நியூ லைனை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணும். ஓகே, ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் வருது, அப்புறம் 2 ஸ்டார் வந்திருக்கு, அப்புறம் 3 ஸ்டார் வந்திருக்கு. ஆனால் எதுவுமே வந்து ஒரே லைனில் வரல. கரெக்டாக? ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணும்போது இந்த எண்டிலேருந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும். இந்த எண்டில் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம விசுவலைஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் செக் பண்ணிடலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. சார், நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு கோட் இருக்குது. அண்ட் இந்த ரெட் கலர் ஏரோ வந்து நமக்கு எந்த எக்ஸிக்யூஷன் நடக்குதுங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ரோ ஈக்குவல் டு 5 அலைன் ஆயிடுச்சு, ஐ ஈக்குவல் டு 1 வந்துருச்சு, ஜே வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுது. அண்ட் இப்போ எனக்கு ஜே வெளியே போகுது. அண்ட் ஏன்னா ஜே வந்து எனக்கு 1 தான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு டைம் தான் ரன் ஆகும். கரெக்டாக ஐ வந்து எத்தனை டைம் இருக்கோ அது மட்டும் தான் ரன் ஆகும். ஐயில் 1 இருந்துச்சு, ஸோ ஒரு டைம் மட்டும் தான் எனக்கு ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிரிண்ட் வருங்க. இந்த பிரிண்ட் வந்துருச்சு. இந்த பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா லைன் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ அடுத்து இதில் வந்து எனக்கு ஐ வந்து 2ன்னு வந்துருச்சு. அண்ட் ஜே வந்து ஃபஸ்ட்டு 0ல் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அண்ட் ஜே வந்து 1 வரும். ஸோ நான் 2ன்னு கொடுத்தேன்னா 0 and 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை நான் முன்னாடியே பார்த்தோம். நீங்கள் n அப்படிங்கிற லூப்பில் என்னன்னு கொடுத்தீங்கன்னா அது n-1 வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ரைட். ஸோ ஐ ஈக்குவல் டு 2, ஜே ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு இந்த 2வது ஸ்டார் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து எனக்கு லூப் முடிஞ்சிடும். ஸோ பிரிண்ட் போயிட்டு அடுத்த லைன் கிரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு 3 வரும். அப்போது எனக்கு ஜே வந்து 3 டைம் ரன் ஆகும். அதனால் 3 டைம் ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are getting this right angle triangle printed. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் லூப்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த ஒரு அப்ரோச்சில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி இந்த கோடு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து யூ கேன் கிரியேட் சம்திங் லைக் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களோட டாஸ்க். இதோட ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போடுங்க. அண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு தம்ஸ் அப் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட்
இதோடைய சொல்யூஷனுமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துறேன். இந்த ஒரு இது சொல்யூஷன் நான் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் தான், இந்த வெப்சைட்டோட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பைத்தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன்டர்வியூ கொஷினை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணோம். அண்ட் இது மூலமாக நம்ம லூப்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது டீட்டெயிலாக பார்த்தோம். எப்படி இது வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தோம். அதுக்கு நம்ம பைத்தான் டியூட்டர் வெப்சைட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம், ரைட்? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன இன்டர்வியூ கொஷின் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்தமான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் மேக் பண்ணுறேன். ஸோ அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.